2021 இருந்து 2025 வரைக்கும் தூத்துக்குடி சட்டமன்ற வேட்பாளர் தான் அமைச்சராக இருந்தாங்க கீதா ஜீவன் அவர்கள். அவங்களோட செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க 5 வருஷ காலமா அதை செய்யறேன் இதை செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி இல்லாத மக்களுக்கு இல்லாம தான் இருக்கு. இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வசதி வருது, வாய்ப்பு வருது. இல்லாத மக்களுக்கு புருஷன் இல்ல, ஒரு அந்த நிவாரணம் தரேன், இந்த நிவாரணம் தரேன், உதவி பணம் தரேன்னு சொன்னாங்க, எதுவுமே கிடையாது. பிறகு இந்த கொத்த வேலை பாக்குறோம், நாங்க கொத்தலைக்கு போனா அதுக்கு நாங்க தாரேன்னு சொன்னாங்க, அதுவும் மீட்டிங் போட்டு போனோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லா மீட்டிங்குமே நாங்க போய் ஏமாந்தான் வந்திருக்கோம். ஒண்ணு கூட எங்களுக்கு செயல்பாடு இல்ல. அப்படி இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு என்ன தந்தாங்க? இந்த ரேஷன் கடை அரிசி, இந்த புளத்த பருப்பு தான் வருது, வேற ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. இல்லைன்னு சொல்லாம ஒரு 5000 ரூபாய் போட்டாங்க. அப்புறம் லோன் கொடுத்தாங்க. லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு தலைவி 2 பேர் சேர்ந்து 10 லட்சம் 20 லட்சம் எடுத்தாங்க. எங்க பேர்கள் உள்ள போயிருந்துச்சு. அதை வச்சு அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க திமுறா இருக்காங்க. இப்ப போடுற 1000 ரூபாய் எல்லாம் அங்கதான் போகுது, கூட்டுறவு பேங்க்ல போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அப்ப எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு ஏழைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது. புருஷன் இருக்கா, பிள்ளை இருக்கா, சொந்த வீடு இருக்கா? கட்டிடுவீங்களா? கேட்கவே இல்லை. அப்படி கட்டிடுவாங்களான்னு கேட்கவே இல்லை. உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குன்னு கேட்கவே இல்லை. அப்படியே கொடுத்துட்டாங்க. வந்த உடனே கையெழுத்து போட வேண்டியது, அந்த செராக்ஸ கொடுக்க வேண்டியது, அந்த ஓட்டேடியை கொடுக்க வேண்டியது, கையெழுத்தை வாங்க வேண்டியது. அப்படி வாங்கிக்கிட்டு இப்ப இன்னைக்கு ஏழைய வயிற்றுல மண்ணடி போடுறாங்க. யாருதான் குடுக்கறாங்க. என்ன கொடுத்தாங்க? ஊனமத்தை எத்தனையோ கிடக்கு வீட்டுக்குள்ள நவலாம. அதுகளுக்கு சாப்பாடு கிடையாது, அதுகளுக்கு உதவி பண்ண வரல. இன்னும் எவ்வளவு வேதனை. குட ஓச்சா எல்லாம் நல்லா இருக்கும். தூத்துக்குடி தொகுதியில அமைச்சர் கீதா ஜீவன் திட்டங்கள் செயல்பாடுகள் இந்த 2021 இருந்து 25 வரைக்கும் எப்படி இருந்தது? அவங்களுடைய திட்டங்கள் வந்து அவங்க எப்படி கணிச்சிருக்காங்கிறது தெரியல. நம்மளுடைய யோசனை வந்து என்ன, சாலைகள்லாம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடைவெளி இல்லாமல் எல்லாமே க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அமைச்சர் வந்து பார்த்து எடுத்து எல்லாம் செயல்பாடெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு ரோடு இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம்னா 1 மணி நேரம் ஆகுது. புது பஸ் ஸ்டாண்டு போகணும்னா 1 மணி நேரம் ஆகுது. அப்போ நம்ம அந்த ரோடு சாலைகள் எந்த இதில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்துங்க. அதே மாதிரி வாகன போக்குவரத்து இடைஞ்சல், நெரிசடிகள் ஓவராகி போச்சு. கொலை கற்பழிப்பு அதிகமாகி போச்சு. கேட்டீங்களா? இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும், இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல. எந்த ஒரு கற்பழிப்பும் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. அவ்வளோதான். கோயில்கள், விநாயகர் கோயில் சக்கினாபுரம் 60 அடி ரோட்டில் உள்ள விநாயகர் கோயில் வந்து அவங்க அந்த அமைச்சர் அவங்க வந்து எல்லாம் பார்த்து அந்த எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனாங்க. இடிக்கப்படாது அப்படின்ட்டு. காலைல 6 மணிக்கு வந்து உட்காந்துருக்கோம், எல்லாம் எப்படி இருக்கோம், இடிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த சிலையை, ஒரு உயிரோடு இருக்கிற ஆளை உள்ளே வச்சு இடிக்கிறது ஒன்று, ஒரு சிலையை உள்ளே வச்சு இடிக்கிறது ஒன்று தான். விநாயகர் கோயில் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கோயில் இடிபட்டுருக்கு? ஒரு 16 கோயில், எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 கோயில் இடிபட்டுருக்கு. அப்போ என்ன ஒரு அரசியல் நடக்குங்கிறது தெரியல. அம்மா வந்திருக்காங்க, அவங்க இருந்திருக்காங்க, அவங்க செயல்பட்டு தான் பயன்படுத்துறாங்களே தவிர மக்களை நினைச்சு அவங்க சிந்திக்கவே இல்லை. இது என்னுடைய கருத்து. 2021 இருந்து 2025 வரைக்கும் தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏ கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. அவங்களோட திட்டங்கள் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? அதாவது இதுவரைக்கும் ஆண்டிருக்காங்க. பலமுறை மாறி மாறி அவங்க தான் வந்து தமிழகத்தில் பலமுறை ஆட்சி செய்திருக்கு நம்ம திமுக அரசு. ஆனால் தூத்துக்குடியிலையும் அதே மாதிரி அக்காவனுடைய அப்பா அவரும் இதுக்கு முன்பு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அவங்களும் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அக்காவும் ஒரு அமைச்சராக பல ஆண்டுகளாக பயணித்து வந்துட்டு இருக்காங்க. பல நல்ல திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு, அதாவது எம்பி எம்எல்ஏக்களுக்கு வருமானம் வரக்கூடிய திட்டங்களை ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. இப்ப சுருக்கமா சொல்ல போனோம்னா, இப்போ ரோடு போடுறது வந்து அதுல எல்லாருக்குமே நன்மை இருக்கும். ஆனா அந்த கரண்ட் பில்லுல வந்து மக்களுக்கு மட்டும்தான் நன்மை இருக்கும். அதனால அதெல்லாம் புறக்கணிச்சு வச்சிருக்காங்க.
ஒரு சில விஷயங்கள் கடுகளவு கூட செய்யல, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு செஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி தொகுதியில 2021 இருந்து 2025 வரைக்கும் எம்எல்ஏ கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சரா இருந்தாங்க. அவங்களோட திட்டங்கள், செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? வணக்கம். நான் நீலம் பிஜே பிரதீப் ஜெயஸ்தாஸ் பேசுகிறேன். என்னன்னா, இன்னைக்கு இப்போ நம்ம தூத்துக்குடி தொகுதியை மட்டும் சொல்லுவோம். தூத்துக்குடி தொகுதி எண் 214 தான் மதிப்பிற்குரிய அக்கா கீதா ஜீவன் அவர்கள் போட்டியிட்டு அமைச்சராக இருந்தாங்க. இதுக்கு முன்னுக்கூட்டி இன்னொரு தடவை இதுக்கு முன்ன ஒரு தேர்தலில் போட்டியிட்டு அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அதுக்கு முன்னும் ஒரு அமைச்சர் பதவியில் இருந்தாங்க அவங்க. இப்போ என்னன்னா, தூத்துக்குடியினுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாநகராட்சிக்குள்ள தூத்துக்குடியினுடைய சட்டமன்ற எண் 214 எப்படி இருக்குன்னா வளர்ச்சி நான் 20 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டி எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து எப்படின்னா ரோடு வசதி நாங்கள் செஞ்சோம், கான் வசதி செஞ்சோம், மழைநீர் வடிகால்லாம் நாங்கள் சரியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம்னு சொல்லி சொல்றது ஃபுல்லாமே சுத்தமான பொய். ஏன்னா இங்க தூத்துக்குடியில வருடம் மழை பெய்யும் பொழுது இங்க வந்து நீங்க தூத்துக்குடியில யார்கிட்ட கேட்டாலும் தெரியும், மழை பெஞ்சா தண்ணி கெட்டுற இடம் எது அப்படின்னு கேட்டா நம்ம தூத்துக்குடி மக்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, இந்த இடத்துலலாம் தண்ணி கெட்டும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அதிகாரத்துல இருக்கிறவங்களால இருந்தாலும் சரி, இல்லாதவங்களால இருந்தாலும் சரி, அந்த மழையை வந்து மழை நேரத்துல மழை வெள்ளத்துல அந்த மக்கள் வந்து இடுப்பளவு தண்ணியில முட்டளவு தண்ணியில கடந்து கஷ்டப்பட சொல்ல இவங்க அதுக்கு ஒரு நிரந்தரமான சரியான தீர்வு இதுவரைக்கும் காணல. அப்ப அதுவே மொத்தத்துல ஒரு பெரிய சரியா செய்யலைங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி. அடுத்தாப்புல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியையும் சரியா அவங்க நிறைவேற்றல. ஏன் நம்ம நிறைவேற்றல அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? சாதாரணமாவே இன்னைக்கு மக்கள் வந்து இவங்க வந்தாங்க நம்ம நல்லா செய்வாங்க, அவங்க வந்தா நல்லா செய்வாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து இங்க தூத்துக்குடியில மழை பெய்யுற இடங்கள்லாம் வெறும் மோட்டரை வச்சு தண்ணி வெளியெடுத்து விட்டுட்டு இருக்காங்க வருஷம். அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. பாதாள சாக்கடை திட்டங்கிறது இங்க ஒரு ஃபெயிலியர் மாடல். கான் திட்டங்கிறது தண்ணி சரியா போக மாட்டேங்குது. பாதாள சாக்கடைலாம் நீங்க பார்த்தா தெரியும் ரோட்ல, தூத்துக்குடி மாநகராட்சிக்குள்ள அப்பப்ப அந்த சாக்கடை மூடி இருக்கு பாருங்க, அந்த மூடியிலும் தண்ணி வெளியில வந்து சாக்கடை தண்ணி வெளியில வந்து ஊர் பூரா கொட்டிக்கிட்டு கிடக்கும். அப்போ இது வரைக்கும் இவங்க வந்து எந்த பெரிய மாற்றத்தையும் இவங்க செய்யல. குறிப்பா இவங்கன்னு இல்லை, யாருமே செய்யலைங்கிறது உண்மை. அது இவங்க அதிகாரத்துல இருந்து ஒண்ணுமே செய்யலைங்கிறது தான் நம்மளுக்கு வேதனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பர்சனலா தூத்துக்குடி மாநகராட்சிக்குன்னு அவங்க ஒரு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குன்னு அவங்க ஒரு சில வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுவே இங்க சரியா நடந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா தூத்துக்குடி ஒரு தொழில் நகரமா இருக்கறனால ஆர்பார் ஒரு முக்கியமான ஒரு தொழில் நகரம். இது ஒரு முக்கியமான ஒரு இடம். தூத்துக்குடி ஆர்பார் இந்தியாவினுடைய ஆர்பார் லிஸ்ட்ல 10க்குள்ள ஒரு இடத்துல வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இதுல தூத்துக்குடி ஆர்பாரை வச்சு அனைத்து நிறைய லாரி ஓட்டுநர்களுக்கு லாரிக்கு நிறைய வேலை இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுல, ஏற்றுமதி இறக்குமதியில ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்படின்னு சொல்ல லாரி வந்து அங்கங்க ரோட்ல நீங்க போனீங்கன்னா, இந்த நீங்க புதுக்கோட்டைக்கே போக வேண்டாம், கோரம்பள்ளம் அடுத்தாப்புல 3ஆம் மைல் கீழே எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ராலியா தான் நிற்கும். இல்ல எனக்கு எந்த மாற்றமும் தெரியல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா மெயினா என்னன்னா எந்த மாற்றமும் வரல, இது அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநில லெவல திமுகவினுடைய வாக்குறுதிகள் சில இருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கரண்ட் மின்சாரத்தினுடைய 2 மாதம் கழிச்சு நம்ம கட்டுற அந்த கட்டணத்தை மாதம் கட்டுறதுக்கான வழியை நாங்க வகுத்து தரோம் அப்படின்னாங்க. ஏன்னா மாதம் கட்டணுங்கிற அந்த அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா இது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட் இருக்கு தமிழ்நாட்டுல சாதாரண மக்களுக்கு. அப்ப அந்த ஃப்ரீ கரண்டை பயன்படுத்துறவங்க 2 மாசத்துக்கு சேர்த்து கட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த கரண்ட் இபி ரூல்ஸ் படி அது வந்து டபுள் ஆயிடும். அப்ப இதை மாதம் ஆக்குனாங்கன்னா நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறது, 5000 கொடுக்குறது, 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா இபி கரண்ட் 100 யூனிட் ஃப்ரீ இருக்கிறதுனால மாசம் கொடுக்கறதே பெரிய உதவிங்கிறது தான் உண்மை. அப்ப இதெல்லாம் இவங்க வந்து செய்யறதுக்கு எந்த முன் வந்து இதை செய்யறதுக்கு எந்த செயல்பாடும் இவங்க செய்யலை. ஆனா நாங்க தூத்துக்குடி வளர்ச்சிக்கு அதை செஞ்சு எதை செஞ்சுங்க. ஆனா உண்மையிலுமே எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி எப்படி எதுல வளர்ச்சி அடைஞ்சுன்னு தெரியல. ஒரு கட்டடம் கட்டுறோம், ஒரு கானை ரெடி பண்றோம்னா அந்த கட்டடத்தை கட்டிட்டோம், நாங்க காங்கிரீட்ல போட்டிருக்கோங்கிறது மேட்டர் இல்லை. அதை வச்சு அது எதுக்காக வந்துச்சோ அந்த பயனை நம்ம அடைஞ்சிருக்கணும். அந்த பயனை அடைஞ்சோமான்னு கேட்டா நிச்சயமா தூத்துக்குடி மக்கள் வந்து அந்த பயனை அடையலன்னு தான் சொல்லணும். மழை நேரத்துல ரோடு ரொம்ப மோசமாயிரும்.
மழை ஒரு மழை பெஞ்சிருந்தா போதும், ரோடு பேந்து எங்கெங்கெல்லாம் பள்ளம் ஒட்டு போட்டாங்களோ அதெல்லாம் பேந்துக்கிட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாம தண்ணின்னா மழை தண்ணி கண்டிப்பா கட்டும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இங்க. அதனால இவங்க வந்து சொன்ன வாக்குறுதிகள் வேறு, இங்க நடக்காம இருக்கிறது வேறுங்கிறது தான் உண்மை. தூத்துக்குடி மக்களுக்கு நான் இல்லை, தூத்துக்குடி மக்களுக்கு எல்லாருக்குமே அதை பத்தின நிலவரங்கள் தெரியும். 2021 இருந்து 2025 வரைக்கும் தூத்துக்குடியில கீதா ஜீவன் அமைச்சரா இருந்தாங்க. அவங்க திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு திட்டங்களும் கிடையாது. பெண்கள் கழிப்பு கடத்தி கொண்டு போய் கெடுக்கிறதும் குட்டிச்சோறு ஆகுறதும் எல்லாமே அவன் கையில தான் இருக்கு.